அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய தெய்வீக சப்தத்தை கேட்பதற்கு இந்த நல்ல நாளின் உதயத்தை நீர் எங்களுக்கு கிருபையாக மீட்டுக் கொடுத்தீர். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை இம்மட்டுமாக ஆண்டவரே கிருபையாக வழிநடத்தி வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு தேவ சத்தியத்திலே நாம் தியானிக்கக்கூடிய ஒன்று நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த இருதயம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிவோம். இந்த இருதயம் நம்முடைய சரீரத்திற்கு உள் ஏன் ஆண்டவர் படைத்தார்? கண்களைப் போல, வாயைப் போல, மூக்கைப் போல ஆண்டவர் நம்மை காணும்படி அந்த இருதயத்தை படைத்திருக்கலாமே என்று நான் அநேக நாட்களில் நினைத்தது உண்டு. ஆனால் இந்த இருதயம் என்பது ஒரு பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷம் போன்றது. அது அநேக பொல்லாங்குகளுக்கு சீக்கிரமாக கட்டுப்பட்டுவிடும். எனவே ஆண்டவர் அதை நன்கு பாதுகாவலோடு அதை அடைத்து வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த இருதயத்தினுடைய கோட்பாடுகள் எப்படிப்பட்ட செயலை நமக்கு உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில், எல்லாவற்றை பார்க்கிலும் உன் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இருதயமா? இந்த இருதயத்தினுடைய பணியே மனிதனுடைய ஜீவனுக்கு வேண்டிய இரத்தத்தை சுத்தப்படுத்துவது அதனுடைய மிக முக்கியமான வேலை. சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் செயல்படுவதற்கு அது இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய மகா தலையாய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியது தான் இருதயம். அந்த இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 4:23, ஆகையால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும் என்று சொல்லுகிறார். நீ எதை பாதுகாத்தாலும் பாதுகாக்காவிட்டாலும் பரவாயில்லை, உன் இருதயத்தை மாத்திரம் எவ்வளவு பாதுகாவல் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு பாதுகாவல் கொடுத்து அதை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அது ஜீவ ஊற்றை பிறப்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால்
அங்கு 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் எல்லாவற்றிலுமிருந்து ஆண்டவர் நம்மை எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இருதயத்தை நாம் எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:23, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. நம்முடைய வாழ்க்கை சீராக்கப்பட வேண்டும், செம்மையான ஒரு பாதையில் நடக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பது தான். இந்த இருதயம் எங்கெல்லாம் தன்னுடைய சிந்தைகளை ஒப்புவிக்கிறதோ அங்கெல்லாம் அதற்குள் சீக்கிரம் ஒரு மாற்றத்தை அது உருவாக்கி நம்முடைய சரீரத்தை அது கெடுத்துவிடும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்படி இருதயத்திலிருந்து என்னதான் நமக்கு வரப்போகிறது என்று சிலர் நினைக்கலாம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம், மனுஷருக்கு உள்ளே இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் உள்ளிருக்கக்கூடிய அந்த இருதயம்தான் நம்மை தீட்டுப்படுத்தும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும், அப்படிப்பட்ட செயல்கள் செய்ய தூண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன உண்டாகும் என்றால், அதே மார்க்கு 7வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லா நிலைகளிலும் மனிதனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துவது இப்படிப்பட்ட குணங்கள் தான். அதை நாம் வெறுமையாக திறந்து வைப்போம் என்றால், அதற்கு எந்தவித பாதுகாவலும் இல்லை என்றால், அது இப்படிப்பட்ட குணங்களை நமக்குள் உருவாக்கி நம்முடைய சரீரத்தை கெடுத்துவிடும். பொதுவாக கடைகளிலே மூடி வைக்காத எந்தவித பண்டங்களும் மேலும் ஈக்களும் வண்டுகளும் புழுதிகளும் வந்து அடையும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் சுகாதார இலாக்காவிலே அங்கு பண்டங்கள் விற்கிற கடைகளுக்கு எப்படிப்பட்ட பாதுகாவல் இருக்க வேண்டும் என்பதை அங்கு விஞ்ஞானம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாதுகாவல் இல்லை என்றால் அந்த பண்டங்களை நாம் வாங்கி புசிக்கும்போது நமக்கு சரீர கேடுகள் வரும். அதை போல இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட குணங்கள், இந்த 13 விதமான குணங்கள் நம்ம இருதயத்தை நாம் பாதுகாவல் இல்லாமல் வைத்திருந்தால் அது நம்மை ஆட்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நடக்கின்ற பாதை உனக்கு செவ்வையான வழியை உனக்கு காண்பிக்கும், உன் கால்கள் இடராது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
இந்த இருதயத்திற்கு இவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்த ஆண்டவர் நம் இந்த 6 அடி சரீரத்தை மாசுபடுத்தாது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, இந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்தேயு 15:18, 19, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இருதயத்திலிருந்து, வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா செயல்களும், பேச்சானால் எவைகளாக இருந்தாலும் சரி, அவைகளின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? உன் இருதயத்தை அலைகள் பாய்கிறது போல பாய விடாதே என்று சொல்லுகிறார். நீ காண்கிற காட்சிகள் எல்லாமே உன்னை கவரக்கூடியதாக இப்பொழுது இந்த உலோகத்தில் உள்ளதை நாம் எல்லோரும் அறிவோம். நம்முடைய காட்சிகளின் பலன் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர, பொல்லாங்கானவைகளுக்கு, தீங்கானவைகளுக்கு நம்முடைய காட்சிகளின் பலன் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது இருதயத்தின் செயல்களே நமக்கு விரோதமாக செயல்படுத்தி காண்பிக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்து, அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நல்வாழ்விற்காக, தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு அது நம்மை பலப்படுத்தும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒருவேளை இந்த பலவீனங்கள் நம்மிடத்தில் யாருக்காவது இருக்கும் என்றால், அவைகளை இன்றைக்கு தேவ சமூகத்தில் விட்டு, அவருடைய பாதுகாவல் தேவ வசனமாகிய அந்த தேவ சத்தியங்களை நாம் காத்து இருதயத்தில் வைத்து, அதை இன்று முதல் நாம் எல்லா காவலோடும் காத்து கொள்ளக்கூடிய பலத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து பாதுகாத்து, எல்லா நிலைகளிலும் நாங்கள் ஆண்டவரே நல்ல இருதயத்தை உடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் மனம் மாறி எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பலத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை மேலும் ஒரு நல் வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த வார்த்தைகள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தேவ சமூகத்தில் ஒரு மனமாற்றம் அடைந்த பிள்ளைகளாக உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.